கரூரில் தாவேக பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சென்னையை அடுத்த மாமல்லபுரத்திற்கு வரவழைத்து சந்தித்த விஜயின் செயல்பாட்டை எப்படி பார்க்கிறீர்கள் என்று எமது செய்தியாளர் சக்தி கணேஷ் எழுப்பிய கேள்விக்கு அருப்புக்கோட்டை பகுதி மக்கள் அளித்த பதில்களை தற்போது பார்க்கலாம். இறந்தவங்களுடைய குடும்பத்தினர் சென்னைக்கு வர சொல்லி விஜய் சந்திச்சு பேசுறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவர் நேராக போய் சந்திச்சு அவங்கள கூப்பிடுறது சரியில்லைன்னு என்னோட கருத்து. நேராக போய் முன்னே அவங்கள சந்திச்சு ஒரு இடத்துல வச்சு பார்க்கறது ரொம்ப குற்றமான செயல் தான். ஆனாலும் முதல்ல பார்க்க இல்லைனாலும் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு கூட பார்த்துக்கலாம். போலீஸ் தான் பந்தோஸ்து கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் கரூரில் பந்தோஸ்து இருக்காங்க. அதனாச்சு அவர் கரூருக்கே வரலாம். ஆனால் வராமல் இருக்கிறது தப்பு தான். ஆனால் மக்கள் ஏன்னா எந்த ரிசில் இறந்தாங்க, இது எதிர்கட்சி மன்னாடா, எதிர்கட்சி எதுக்கும் குற்றவாளி செஞ்சாங்களா, என்ன தஞ்சாங்க அப்படின்ற உணர்வு எங்களுக்கு தெரியல. இந்த கட்சிக்காரங்க பண்ணாங்க, அப்படி பண்ணாங்கன்னா வேறு நிரூபிக்கணும். அவர் நிரூபிக்காம மக்களை போய் பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டு போய் கஷ்டப்படுத்திட்டு வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அப்போ அவர் சுயநலத்தை காட்டி கொண்டாருல. எந்த ஒரு பாதிப்பு நடந்தாலும் பாதிப்பு நடந்த இடத்துக்கு எந்த ஒரு தலைவர்களும் போய் பார்த்தாச்சா அது மரியாதை. அதாவது அவர் பாதிப்படைந்த இடத்துக்கு அவர் பார்க்கறதே நல்லது. பாதிப்பு அடைஞ்சதும் அவரால் தான் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க, அவரோட கட்சிக்காக பாதிப்பு. அந்த இடத்துக்கு அவர் பார்க்கறது நல்ல உத்தமமானது. அவங்களே ஏற்கனவே நொந்து போய் இருக்கிறாங்க. அவங்கள மக்கள் விஜய் நேரடியாக கரூருக்கு தான் பார்க்கணும். கரூரில் பிரச்சனைன்னு சொல்றாரு. பிரச்சனை பாதுகாப்பு கொடுக்கத்தான் செய்யப்படுறாங்க. பாதுகாப்பு எல்லாம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. அவர் மக்களை தேடி இங்கே வந்துடணும். இப்போ ஏற்கனவே மெட்ராஸ் வெள்ளம் வருது, அது வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து அவங்க போய் பார்க்கறதுக்கு செட் ஆகாது. விஜய் நேரடியாக இங்கே பார்க்கணும். பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக ஸ்பாட்டில் பார்க்கறது நல்லது. கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை விஜய் மாமல்லபுரத்தில் சந்தித்தது குறித்து திருச்சி மாவட்ட மக்கள் அளித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.